ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு apsnaughtyvibes. இன்றைக்கி க்ரீமியான சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக எக் கிரேவி இது ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் மற்ற எக் கிரேவிலாம் செய்ய மாட்டீங்க, இதையே ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக க்ரீமியாக செம்ம ரிச்சான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு பே லீஃப், மூணு இது ஏலக்காய் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 4-5 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு 12 முந்திரி எடுத்து வச்சு மிக்சர் ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். இந்த வெங்காயம், இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு எண்ணெயிலே வதக்கி கொடுத்துக்கோங்க. இது அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ ரிச்சாக இருக்கும். தாபா ஸ்டைல் டேஸ்ட்டு அப்படியே கொடுக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, டொமேட்டோ அண்டு கேஷ்யூநட், முந்திரி பருப்பு, தக்காளி 2, அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குவோம். இது கிளறிக்கிட்டே இருக்கணும். முந்திரி போட்டனால அடியில் பிடிச்சிக்கும், அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதில் அவ்வளோ க்ரீமியாக ரிச்சாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இது ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த டைமில் கொஞ்சமாக அடி பிடிக்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு எந்த மசாலாஸும் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள். இந்த மாதிரி நல்லா ஆயில் செப்ரேட் ஆனோடனே இந்த மிக்சர் ஜாரில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் வாட்ரு ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் அந்த வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு அரை கிளாஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணேன் அந்த மிக்சர் ஜாரில் கலந்து அந்த மசாலாஸை. இது சப்பாத்தி, பரோட்டா, நான், குல்ச்சா, இந்த மாதிரி எல்லா ரோட்டி ஐட்டம்ஸ்க்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொரியாண்டர் லீஃப் கொத்தமல்லி இலையை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் கேட்குறீங்க, ஏன் அப்போ நீங்கள் கட் பண்ணி போடுறீங்க அப்படின்ட்டு. அந்த ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போடும்போது தான் அதோட வாசம் அவ்வளோ ரீட்டைன் ஆகும். ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு கசூரிமேத்தி நல்லா கையில் போட்டு க்ரஷ் பண்ணி தூவிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்ல ஒரு ரிச்னஸ் டேஸ்ட் வரும் அந்த முந்திரி இதெல்லாம் போடும்போது. இதில் எக்கை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு
இதில் லைட்டாக கொத்தமல்லி இலையை மேலே அந்த இதுக்கு மேலே வச்சுக்கலாம், எக்கு மேலே. சும்மா ஒரு பிஞ்ச் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் வந்து இந்த எக் மேலே போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரே ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ. அப்புறம் பாயில்டு எக் எடுத்து திருவி இந்த நடுவில் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒயிட்டாக இருக்கிறது அதுதான். சாரி, நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் நான். அதை போட்டுக்கோங்க. அந்த எல்லோவும் ஒயிட்டு ரெண்டையுமே கிரேட் பண்ணி நம்ம போட்டுட்டு இறக்குனோம்னா அவ்வளோ க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு எக்கோட கொஞ்சமாக மசாலா வச்சு நம்ம சப்பாத்தியோட ரொட்டியோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை மஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எக்ஸலண்ட்டான டேஸ்ட் வந்து கொடுக்கும். என்ஜாய் யுவர் டேஸ்ட் பட்ஸ். இதில் அந்த ஒயிட் எக்கு நான் திருவி போட்டது நான் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். This is the output. Thanks for watching.